அன்பு சிறார்களுக்கு வணக்கம். இந்த நாள் இனிய நாள். சிறார்களே, இப்பொழுது நாம் தொகை சொல்லில் 6 எண்ணிக்கையுடைய தொகை சொற்களை பார்க்கிறோம். 6 காலங்கள். பாருங்களேன், நீங்கள் படித்த இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் வேறு. இது பருவநிலை இருக்கிறதல்லவா? அந்த பருவநிலையை நாம் 6ஆக பிரிக்கிறோம். மொத்தம் மாதங்கள் 12. அதில் எந்தெந்த மாதத்தில் என்னென்ன காலம் இருக்கும் என்பதை பாருங்கள். கார்காலம். கார்காலம்ங்கிறது ஆவணி புரட்டாசி. கூதிர்காலம் அப்படிங்கிறது ஐப்பசி புரட்டாசி. முன்பனி காலம் மார்கழி தை. பின்பனி காலம் மாசி பங்குனி. இளவேனில் அப்படிங்கிறது சித்திரை வைகாசி மாதத்தில் வருகிற வெயில். முதுவேனில்ங்கிறது ஆனி ஆடி மாதத்தில் இருக்கக்கூடியது. ஆக நாம் காலங்களை 6ஆக பிரிக்கிறோம். கார்காலம்ங்கிறது மழைக்காலம், கூதிர்காலம்ங்கிறது குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேனில், முதுவேனில் என 12 மாசத்தையும் நாம் பிரிக்கிறோம். இதை பற்றி நீங்கள் இன்னும் விரிவாக உங்களுடைய உயர் வகுப்புகளில் படிப்பீர்கள். இப்பொழுது இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். காலங்கள் 6: கார்காலம், கூதிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேனில், முதுவேனில். அடுத்ததாக அறுபடை வீடு. முருகனுக்கு உகந்த அறுபடை வீடுகள் சொல்வார்கள். அது 6 ஊர்கள் என்னென்னவென்று பாருங்கள். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை. இந்த 6 இடத்தையும் முருகன் கோவில் சிறப்புடையதாக இருக்கும். இதை அறுபடை வீடு என்று சொல்வார்கள். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை. அடுத்தது 6 தொகை. இது இலக்கணத்தில் வரக்கூடியது. வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை என்று நாம் தொகை சொற்கள் 6ஆக படிக்கின்றோம். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. இதை பற்றியெல்லாம் விரிவாக படிப்பீர்கள். இப்பொழுது நாம் உழைப்பே மூலதனம் என்ற பாடத்திற்கு வருவோம். நாம் பாடுபட்டு தேடிய செல்வத்தை அப்படியே புதைத்து வைக்க கூடாது என்பது ஔவையார் வாக்கு. நாம் தேடிய செல்வத்தை பயனுள்ள முறையில் அதை ஒரு மூலதனமாக வைத்து வேறொரு தொழில் செய்து பொருளீட்ட வேண்டும். நமக்கும் பிறருக்கும் பயனுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். யாருக்கும் நாம் சுமையாக இருத்தல் கூடாது. ஆக நாம் வாழ்க்கையில் உழைப்பை மூலதனமாக்க வேண்டும். பணத்தையும் சரியான வழியில் பயன்படுத்தி மென்மேலும் பொருளீட்ட வேண்டும். பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்பது வள்ளுவன் வாக்கு. பொருள் இல்லை என்றால் நம்மால் இந்த உலகத்தில் வாழ இயலாது. நம்முடைய அடிப்படை தேவைக்கு முதலில் நமக்கு பொருள் தேவை. உணவு உண்ண, உடை உடுத்த என்று ஒவ்வொன்றிற்கும் நமக்கு பொருள் தேவை. பொருள் என்றால் பணம். ஆக நாம் பணத்தை புதைத்து வைக்காமல் சரியாக முதலீடு செய்து உழைத்து பொருளீட்ட வேண்டும். பாருங்களேன், இந்த படத்துல தன்னுடைய துயரத்தை மட்டுமல்ல பிறருடைய துயரத்தையும் சேர்த்து யோசிப்பதே சிறந்த உழைப்பாளி. ஒரு உழைப்பாளி என்பவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தன்னுடைய கஷ்டத்தை மட்டும் இல்லை, பிறர் கஷ்டத்தையும் யோசிச்சு அதுக்காக உழைப்பாங்க. அவங்கதான் உழைப்பாளி. நாம உழைப்பையே மூலதனமாக ஆக்க வேண்டும் என்பதற்கான ஒரு கதை. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது ஔவையாரின் அறிவுரை. பணத்தை பயன்படுத்தாமல் வைத்திருப்பது மடமை. மடமை என்றால் மடத்தனம், அறியாமை.
பணத்தை கொண்டு ஏதேனும் ஒரு தொழில் செய்து வாழ்வில் முன்னேற வேண்டும், பிறருக்கு உதவியாக வாழ வேண்டும், அதுவே பணத்தின் பயன். இக்கருத்தை விளக்கும் கதை ஒன்று. பூங்குளம் அப்படிங்கிற ஊர்ல அருளப்பர் அப்படின்னு ஒரு வணிகர் இருந்தார். வணிகர் என்றால் வியாபாரி. நாம இந்த இயல் முழுக்க வணிகத்தை பத்தி படிச்சுட்டு வர்றோம் இல்லையா? இந்த அருளப்பர் ஒரு வணிகர், ஒரு வியாபாரி. இவருக்கு 3 பசங்க இருந்தாங்க. வளவன், அமுதா, எழிலன் அப்படின்னு சொல்லி 3 பசங்க இருந்தாங்க. ஒரு தடவை அருளப்பர் வெளிநாட்டுக்கு போற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவர் வெளிநாட்டுக்கு போற தயாராகிறார். அப்ப என்ன பண்றாரு, தன்னுடைய 3 பசங்களையும் கூப்பிட்டு ஆளுக்கு 50,000 பணத்தை கொடுத்து பாதுகாப்பா நீங்க எனக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அருளப்பர் தன்னுடைய மகன்களிடம் 50,000, தன் மகளிடம் 50,000 என மூவரிடமும் ஆளுக்கு 50,000 கொடுத்து நான் வரும்போது இதை பாதுகாப்பாக திருப்பி தர வேண்டும் என்று கூறினார். அவர் கூறிவிட்டு அவர் வெளிநாடு சென்று விட்டார். வளவன் சொல்கிறான், நமது திறமையை எடை போடவே தந்தை நமக்கு பணத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றான். நாம எந்த அளவுக்கு திறமையா இருக்கிறோம்னு அப்பா சோதிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றான். அமுதாவும் அதையே தான் சொல்றாங்க. எழிலன் நான் அப்படி நினைக்கல, பணத்தை பாதுகாக்க தெரிகிறதா என்று பார்க்கவே கொடுத்திருக்கிறார். அப்பா நம்ம இந்த கொடுத்த பணத்தை பாதுகாப்பா வச்சிருக்கமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நமக்கு பணம் கொடுத்திருக்காரு அப்படின்னு நினைச்சான். இந்த வளவன் இருக்கிறான் அல்லவா, அவனுக்கு உழவு தொழில மிகவும் ஆர்வம் உண்டு. அதனால இவன் என்ன பண்றான், ஒரு குத்தகைக்கு ஒரு வயலை பிடிக்கிறான். அந்த வயலை குத்தகைக்கு எடுத்து அதுல நல்லா உழவு ஓட்டுறான். அந்த நிலத்தை பண்படுத்துறான். பிறகு காய்கறி விதைகள்லாம் வாங்கி அதுல விதைக்கிறான். விதைச்சு புடலங்காய், பாகற்காய், அவரைக்காய் இந்த மாதிரி காய்கறி தோட்டம் அமைக்கிறான். காய்கறி தோட்டம் அமைச்ச உடனே அவனுக்கு நல்ல காய்கறிகள் விளையுது. இந்த காய்கறிகள் எல்லாம் பறிச்சுட்டு போய் சந்தையில வித்து நிறைய பொருள் ஈட்டுறான். அடுத்ததா அமுதாவுக்கு ஆடு மாடு வளர்க்கறதுனா ரொம்ப பிரியம் உண்டு. அதனால அவ என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, அவங்க அப்பா கொடுத்த 50,000 பசுக்களை வாங்கி, பசு மாடுகளை வாங்கி பராமரித்து வந்தா. உடனே பசு மாடுகள் எல்லாம் என்ன பால் கொடுக்கும் இல்லையா, அந்த பாலை கொண்டு போய் இந்த மாதிரி பசுக்கள் எல்லாம் வளர்த்து அந்த பாலெல்லாம் கொண்டு போய் அக்கம் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் ஊத்துறான். அது மட்டும் இல்லாம பால்ல இருந்து கிடைக்கக்கூடிய தயிர், நெய், வெண்ணெய், நெய் இதெல்லாம் எடுக்கிறான். பாலை பதப்படுத்தி பாலை வெண்ணெயாக்கி அதை மோராக கடைந்து அதிலிருந்து வெண்ணெய், நெய் எல்லாம் எடுத்து இதை ஒவ்வொரு பொருளையும் விற்கிறான். அப்படி விற்கும் பொழுது அவளுக்கு நல்ல ஒரு பணம் கிடைக்கிறது. அதையெல்லாம் அவள் சேமித்து வைத்துக் கொண்டே வருகிறாள். அடுத்ததாக எழிலன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னா, அவங்க அப்பா கொடுத்த பணத்தை பாதுகாப்பா வச்சிருக்கணும்னு தானே அப்பா நினைக்கிறார் அப்படின்னு நினைச்சு ஒரு பெட்டிக்குள்ளார வச்சு பூட்டி அதை ஒரு மண்ணுக்கு அடியில வச்சு புதைச்சு வச்சாராம். 3 பேரிடமும் அருளப்பர் 50,000 கொடுத்தார். வளவன் காய்கறி தோட்டம் அமைத்து பொருளீட்டுகிறான். அமுதா பசுக்களை வாங்கி பராமரிக்கிறாள். எழிலன் பெட்டியில் பணத்தை வைத்து புதைத்து வைக்கிறான். இவ்வாறாக அவர்கள் தன் தந்தை கொடுத்த பணத்தை பயன்படுத்துகின்றனர். இப்ப வளவன் நல்ல உழவு தொழில் செய்யறதுனால அவனுக்கு காய்கறிகள் நல்ல விளைஞ்சி அவனுக்கு நிறைய பணம் கிடைக்குது. அவர் கொடுத்த பணத்தை விட 2 மடங்கா கிடைக்குது. அதே மாதிரி இந்த அமுதாவிற்கும்
தாங்கள் அப்பாவின் பணத்தை விட 2 மடங்காக பணம் சம்பாதிக்கிறாள் பசுக்களை வளர்த்து. எழிலன் பெட்டியில் வைத்த பணத்தை பூட்டி பாதுகாத்து வைத்திருக்கிறார். அருளப்பர் திரும்பி வருகிறார். திரும்பி வந்தவுடன் ஒவ்வொருவராக அழைத்து நான் கொடுத்த பணம் எங்கே என்று கேட்கிறார். வளவன் வந்து, அப்பா, நீங்கள் கொடுத்த பணத்தை போல் நான் இன்னும் 1 மடங்கு சேர்த்து சம்பாதித்து விட்டேன். நான் உழவு தொழில் செய்து காய்கறி தோட்டம் அமைத்து சிறப்பாக சம்பாதித்து விட்டேன் என்று சொல்கிறார். அப்படியா, மிக்க மகிழ்ச்சி, உனது வேலையை நீ தொடர்ந்து செய், இன்னும் முன்னேறு அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை அவன்கிட்டயே கொடுத்துட்டாரு. அடுத்தது அமுதா வர்றாங்க. அமுதா தன்னோட தந்தை கிட்ட, அப்பா, நீங்க கொடுத்த பணத்துல நான் பசுக்கள் வாங்கி வளர்த்து 2 மடங்கு ஆக்கியிருக்கேன் நீங்க கொடுத்த பணத்தை அப்படின்னு சொல்லி பணத்தை நீட்டுறாங்க. உடனே, வாழ்த்துக்கள்மா, நீங்க இன்னும் நிறைய பசுக்களை வாங்கி அதை பராமரிச்சு இன்னும் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. 3வதா எழிலன் வர்றான். எழிலன் வந்து, அப்பா, நீங்க கொடுத்த பணத்தை நான் பெட்டியில வச்சு பத்திரமா பூட்டி பாதுகாப்பா வச்சிருக்கேன். வீட்டுல வச்சா தொலைஞ்சிரும்னு பூமிக்கு அடியில புதைச்சி பாதுகாத்து வந்தேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறான். உடனே அருளப்பர் அதிர்ச்சி அடைகிறார். அடடா, இப்படி உன்னுடைய காலத்தை வீணாக்கிட்டியே, பணங்கிறது பெட்டியில வச்சு பாதுகாக்க வேண்டிய பொருள் என்று. இத வந்து பயனுள்ள முறையில தொழில் செய்வதுதான் மனிதனோட கடமை. பணங்கிறத பெட்டியில வச்சு பாதுகாக்கிறது மட்டும் இல்ல, அதை பயனுள்ள வகையில தொழில் செஞ்சு மேலும் மேலும் முன்னேறது தான் மனிதனாகிய நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து நிறைய விஷயங்களை வாழ்க்கையில கத்துக்கணும், அதனால நீ என்னோடயே இரு, நிறைய விஷயங்களை வாழ்க்கையில கத்துக்கோ, தொழில் செய்ய கத்துக்கோ, என்ன மாதிரியே என் கூட இருந்து தொழில் செய்ய கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அருளப்பர் எழிலனை தன் கூட வச்சுக்கிட்டார். ஆக உழைப்பு தான் ஒவ்வொன்றிற்கும் மூலதனம். நாம நம்முடைய காலத்தையும் பொருளையும் சிறப்பான வழியில செயல்படுத்தினோம் அப்படின்னா தான் பின்னால நாம சிறப்பா இருக்க முடியும். இல்லாட்டி போனா காலமும் போய்விடும், நம்மிடம் இருக்க செல்வமும் செல்வோம் என்று சென்றுவிடும். அதனால் அதை பயனுள்ள முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும். அதுதான் நாம இந்த உழைப்பே மூலதனம் என்ற கதையிலிருந்து தெரிந்து கொண்ட கருத்து. பாருங்கள், இதைத் தொடர்ந்து நாம் இந்த பாடத்தில் உள்ள இலக்கண பகுதியை பார்ப்போம். இலக்கணம் இப்ப நாம பார்க்க போறது சுட்டு எழுத்துக்கள். சுட்டுதல் அப்படின்னா என்ன? பிறரை சுட்டி காட்டுறதுதான் சுட்டு எழுத்துக்கள். இப்ப பாத்தீங்கன்னா கையில 5 விரல்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு விரலுக்குமே ஒரு பெயர் உண்டு. கட்டை விரல், சுட்டு விரல், நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல் என்று 5 விரல்கள் இருக்கிறது அல்லவா? ஆக 2வதாக இருக்கின்ற விரலுக்கு பெயர் சுட்டு விரல். இதை ஏன் சுட்டு விரல்னு சொல்றோம்? பிறரை சுட்டி காட்ட பயன்படுத்துவதால் இதற்கு பெயர் சுட்டு விரல். அதோ பாருங்கள், அவன் போகிறான், இந்த பொருள் அங்கே இருக்கிறது என்று ஒவ்வொன்றையும் சுட்டி காட்ட பயன்படுத்துகிறோம் அல்லவா? அதனால்தான் இந்த விரலுக்கு பெயர் சுட்டு விரல். அதுபோல தமிழில் சுட்டு எழுத்துக்கள் என்று ஒன்று உண்டு. அந்த சுட்டு எழுத்துக்கள் எதற்காக பயன்படுகிறது என்றால் பிறரை சுட்டி காட்ட பயன்படுகிறது. அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த என்று சுட்டுவதற்காக பயன்படுத்துவது சுட்டு எழுத்துக்கள். அந்த சுட்டு எழுத்துக்கள் 3. அ, இ, உ. இந்த 3 எழுத்துக்களும் தான் சுட்டு எழுத்துக்கள். சுட்டு எழுத்துக்கள் என்றால் ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள். சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் 3. ஆ, இ, உ. ஆ, இ 2 எழுத்துக்களையும் நாம் சிறப்பாக பயன்படுத்துகிறோம். ஆனால் உ என்ற எழுத்தை நாம் இப்போது பயன்படுத்துவது இல்லை. 2 எழுத்துக்களை மட்டும்தான் நாம் பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். சரியா? இந்த